ஆண்டவரே நிறைவான நன்மையினால ஆண்டவரே கடந்த மாதம் எல்லாம் எங்களை காத்து வந்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலை செய்ய உதவி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி. எங்க பிள்ளைகளை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி. எங்க குடும்பத்தை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதுவரை நல்ல குடும்பம் தந்தீரையா, சின்ன பிள்ளைகளை தந்தீரையா, நல்ல உறவுகளை தந்தீரையே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சொல்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, தாயின் பிள்ளைகளை ஆண்டவரே, ஆண்டவரே கணவன் மனைவிகளை நீ பாதுகாத்து ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை வைத்திருந்த தேவனுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா சுந்தரன் 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 சுந்தரனூரி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல 9வது மாதத்துல 1ஆம் தேதிக்கு ஆண்டவரே உடைய பாதபடியிலே நாம் அமர்ந்து ஆண்டவரே நன்றி மொழி எடுக்க முடியாய் கர்த்தர் கிருபை செய்ததை கரந்து நன்றி செலுத்துவோமாக. சுதரே 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 ஆண்டவரே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற சுமே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கிருபையே சொல்லுமே, ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே கிருபையே
கிருபையே கிருபையே கிருபையே. ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த புதிய மாதம் 9வது மாதத்துல 1ஆம் தேதியில் ஆண்டவரே நாங்கள் இருக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையாய் நினைத்தருளி ஆண்டவரே புதிய மாதத்துக்குள்ள வரும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேச்சுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நீண்ட கால வியாதி வறுமைகள் எங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய கிருபையாய் ஆண்டவரே தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. இதனால வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் தன்னவரையே தேவனுக்கு அந்த ஆசீர்வதித்து இந்த மாதத்துக்கான கிருபையினால் ஆசீர்வதித்தால் வைத்திருந்தவரை செலுக்கிறோம். திவ்ய கரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாவற்றும் கற்றுக் பொறுப்படுத்துவேன் இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு நல்ல பிதாவே. அந்த கரம் தட்டை நம்ம கொண்டுவோம். அவர் ஒரு இடத்துக்கு கடந்து வந்து விடுங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தலைகளான் குருவிக்கு தன் குஞ்சுகளையும் வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் சுத்தமா பைசாவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ அப்பன்னு சொல்லிட்டாரு. ஆனா தாராளமா நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 5 கிலோ வெங்காயம், 5 கிலோ தக்காளி எல்லாமே நிறைய வாங்கணும். அன்னைக்கு வெடியலமா நிறைய அன்னைக்கு சொல்றேன். அழியா அப்பா வந்து 4000 தான் கையில் கொடுத்தாரு. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு நைட்டே நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு உடம்பு முடியல விட அன்னைக்கு நைட்டு எப்பவுமே 12 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன் வீடுல. அன்னைக்கு ஆண்டு நான் சொன்னேன், ஏசப்பா என்கிட்ட அப்பா 4000 தான் கொடுத்துக்கிறாரு. என் கையில் எதுவுமே இல்லை பைசா. நீ தான் இதில் எல்லாமே தாராளமாக நடத்தி எனக்கு கொடுக்கணும். எல்லா பொருளும் வாங்கிட்டு வரணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். 4 மணிக்கு எழுந்துச்சி போனேன். அன்னைக்கு கொஞ்சம் போய் இருந்துச்சு. மணி நான் ஃபோன் பண்ணான். இவ்வளோ தாண்டி பைசா. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவள் என் அக்கௌண்ட்டில் வந்து 500 ரூபா போட்டு வச்சுருந்தா. போட்டா அப்போது பத்தலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மணி நான் சொன்னேன். இதுலேயே கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து தாராளமாக வாங்கினா சொல்லிக்கிறாரு. நான் கம்மியாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ண போனேன். 2 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அங்கே போய் ஆண்டவர் வந்து எல்லா தேவையான பொருள் எனக்கு சந்திச்சு கொடுத்தாரு. எல்லாமே கம்மி கம்மியாக ஆச்சு. சிக்கன் வந்து நான் அன்னியை சொன்னாங்க 280 ரூபா 300 ரூபாய். நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் 200 ரூபா தான் சொன்னாங்க. ஏசப்பா 200 ரூபான்னு சொல்லிட்டு 3 கிலோ சிக்கன் வாங்கிக்கிட்டு எல்லாமே அதிகமாக
6 கிலோ வெங்காயம் 6 கிலோ தக்காளி வாங்கினேன். எல்லா பொருளும் ஜாஸ்தியாக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எடுத்துன்னு வந்து ஆண்டுக்கு கோடியாங்க. அதுலேயே மிச்சமாச்சு. அந்த 500 ரூபாய் ஃப்ரெண்டு போட்டால அது வாங்க ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். அந்த 4000 மிச்சம் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஆண்டுக்கு கோடியான கோடி நன்றி. ஒரு நாள் வந்து சொல்ல எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக குடிக்கிறாரு, நிம்மதியாக இருக்காது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏசப்பா அவங்களும் கற்றுக்குள்ளே தான் போகிறாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார், ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றுவாருக்கா, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏசப்பா சாப்பிட சொல்ல உட்காந்து ஏசப்பை பற்றி பேசிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லைடி, எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியல அப்படின்ட்டு லீவ் போட்டுச்சு. ஒரு வாரம் லீவ் போட்டு என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணாக்கா ரிங்கே போகல. என்ன அது தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு அக்கா வருவாங்க கேட்டாக்கா என்ன இதை செஞ்சிலாக்கா காணுமே அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லடி, பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டன்னு போனால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் ஜிஹெச்சு போயிட்டு அந்த அக்கா பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் வந்தாங்க வேலைக்கு. வந்து எங்கிட்ட அக்கா என்னதான் ஆச்சு சொல்லுக்கான்ட்டு நானும் வீட்டில் ப்ரேயர் பசங்க வச்சுன்னு ப்ரேயர் பண்ணேன். அவங்க வீட்டு குடும்பத்தை வச்சு வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு நேசப்பா என்னை ஒரு சாட்சியை நிப்பாட்டு, இந்த குடியால் எத்தனை குடும்பம் பாதிப்படுது, நானே பாதிப்படுறேப்பா, நான் கஷ்டப்படுற மாதிரி எத்தனை குடும்பம் கஷ்டப்படுசப்பா, அவங்கள ஒரு சாட்சியை நிப்பாட்டு, நானும் ஒரு சாட்சி சொல்கிறேன், அவர் சுகமாய் வீட்டுக்கு வரணேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஜிஹெச் கிட்னு போனத மஞ்சா காமால் நிறைய இருக்குது, ரத்தத்தில் கலந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அக்கா. அவங்க ரொம்ப இதாங்க அக்கா நீ எதுவும் கவலைப்படாத, அவருக்கு வந்து சுகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு போனாங்களா. நான் சொன்னபடியே ஜபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாக்கா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிறாங்க டாக்டரு. சொன்ன மறுநாள் மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்த உடனே எல்லாத்துலேயும் நார்மல் வந்துருக்குது. நார்மலில் வந்த உடனேயே ஏசப்பாக்கு நான் என்ன சொல்லுது நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டின்னு வந்து ரத்தமாக வாந்தி எடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லுது ரத்தமாக ஒரு பேதியாக இருக்குது, போய்க்க முடியாத நிலைமையில் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இனிமேல் நீ குடித்தா உயிருக்கு ஆபத்து வரும், பொண்டாட்டி பிள்ளைங்க வேணுமா உனக்கு, நீ சாவரத்தை முடிவு பண்ணிக்கிறேன் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகமாய் வீட்டுக்கு வந்துக்கிறாரு. நான் ரொம்ப அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. நான் கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதேமாரி எவ்வளோ நானே கூட நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு சோத்திரம் உதவி செய்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய மணிமேகலுடைய நண்பர்கள் சௌந்தர்யா, சரஸ்வதி அவர்கள் இருவரும் இணைந்து 800 ரூபாய் கொடுத்த உதவி கரங்கள் தட்டி பயன்படுத்துவோமாக. அந்த அல்லேலூயா. ஆக இந்த ஊழியத்துக்காக 2800 ரூபாவா 2700 ரூபாய் ஆண்டவர் அவர்களுக்கு முன் பணமாக வைத்து ஊழியத்தை நாம் ஆரம்பித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 24ஆம் தேதியுடைய தேவையான மளிகை பொருள்லாம் மணிகண்டன் அவர்கள் இணைந்து மனிதருக்கு போயிட்டு மளிகை சாமான்லாம் போயிட்டு போனாங்க, அவர்கள் வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு 24ஆம் தேதி படகாய்ச்சி போய் நடந்தது. இடையில அவர்களுக்கு இரவு உணவும் மணிமேகல் குடும்பத்தாரும் எஸ்ஆர்எம் குடும்பத்தார் இணைந்து அப்புறம் ரமணி குடும்பத்தார் இணைந்து இரவு ஆகாரத்தை ஒழுங்கு செய்தார். அவர்களுக்கு நாம் கரங்கள் தட்டுவோமாக. அவ்வளவுதானா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக பொருள் நிதி கொடுத்து உதவி செய்தவர்கள் அந்த தினத்தில் தேவையான நம்ம எங்க நிமிடம்மா இடத்த மாற்றி உட்காந்து கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு நாளுக்கு முன்னே 2 நாளுக்கு முன்னே முட்டை வாங்கி கொடுத்துட்டு ஃபோன் பண்ண அந்த இடத்துல வச்சிருக்கேன் பாச சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கைகள் தடுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. அது அல்லேலூயா. அதுக்கப்புறம் தண்ணீர் கேடு நம்ம நிர்மலா அங்கே உட்காந்து சேர்ல உட்காந்து மாற்றி அவர்கள் அப்புறம் ரமணியா அவர்கள் என்ன பண்ணாங்க, பொருள் மூலமாக தேவநாமத்தை மையப்படுத்த முடியாது. கரங்கள் தட்டி மையப்படுத்துவோம். நான் சொல்றது புரியுதுங்களா? குடி மறைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதனாலதான் நான் குடிதுன்னு சொல்லுவாங்க. அது தன்னை ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. என் மனைவி கூட்டி சொன்னது இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது செய்யறது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் பாட்டு சொன்னாக்கா எல்லாரும் ஒரு பாட்டு தான் குடிப்பாங்க. என்னது
ஒரு பாட்டில் குடிச்சு நம்ம அப்புறம் மூடி மோந்து பார்த்தாலே போதலே ஆகணும்னு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன ஒரு சாட்சியாக என்னுடைய சாட்சி கேட்டா இன்னும் பெரிய பல விஷயங்கள் கேட்டா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க, பயந்து போயிடுவீங்க. ஐயோ இப்படிப்பட்டவரான் என்னை பார்க்கும்போது ஒரு குழந்தையா தான் தெரியும், ஆனா என்னுடைய கேரக்டர் வேறமானது. ஆனா அதை சொல்லி சாத்தானை பெருமைப்படுத்த விரும்பல. ஆமே, இன்னைக்கு என்னோட மனிதனாக நிறுத்திருக்கிறானாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கவனிங்க, எனக்கு தெரியாத வேலை கிடையாது. இது நான் பணம் சம்பாதிக்கனாக்கா பல வழியில வீட்டுல உட்கார்ந்து என்னால சம்பாதிக்க முடிவு. அதுவே இந்த கிராம ஊழியர்களை செய்து கத்தற்கு செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒரு எண்ணையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மழை ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. அண்டவரே, சொல்ல முடியாத அதிசயங்கள் செய்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, அண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேடி ஒரு தேவன் நீர் என்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே உண்மை நம்பி வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே வார்த்தையினால அண்டவரே போஷிக்கும்படியாக, அண்டவரே உங்களுடைய வார்த்தை அவர்கள் உயிர்ப்பிக்கும்படியாக, உங்களுடைய வார்த்தை அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, உங்களுடைய வார்த்தை அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக உங்களுடைய கருத்தில் அவர்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி போய் நடத்துங்க. அண்டவரே, இப்போது அறியேன் செய்ய கடந்து போகிறேன். என்னையும் பாதுகாத்து போய் நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னவைகள் சொன்ன மாதிரி கரெக்டாக 11 மணியாவது 9 மணி நேரம் இருக்கிறது. நமது அவர்கள் சாட்சி சொல்லணும்.